ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் வந்து நான் டே 1 ஆஃப் கிரைண்டிங் அப்படின்னு டைட்டில் வச்சுருப்பேன். என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு மாதத்துக்கு நான் ஒரு பிளெட்ஜ் எடுத்துருக்கேன். அதாவது எனக்கே வந்து நான் ஒரு சபதம் ஏற்றுருக்கேன். என்னன்னா, இன்னும் ஒரு மாதத்துக்கு ப்ரொடக்டிவாக எதுனா ஒரு ஸ்கில் கற்றுக்கணும். ஸ்கில் வந்து நான் என்ன ஸ்கில் இருக்கலாம், நான் வந்து எடிட்டிங் ப்ரீமியர் ப்ரோ அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர், எடிட்டிங் சாஃப்ட்வேர். அதை நான் நல்லா ஃபுல்லாக கற்றுக்கினாலும் ஒரு பேசிக்கான லெவலில் நான் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு பிளெட்ஜ் எடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து மெயின் மோட்டோ வந்து சிஏ இன்டரில் வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இன்னும் 28 நாளில், February 28 நாள், நான் ஒரு மாதம் இருந்தாலும் 28 நாளில் வந்து ஒரு சிஏ இன்டர் லா, அதர் கார்ப்பரேட் லாஸ், அதர் லாஸ் ரெண்டுமே சேர்த்து வந்து நான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பேஜ் எடுத்திருக்கேன். ஒரு மாதம் வந்து குட் அமௌண்ட் ஆஃப் டைம் எனக்கு வந்து நிறைய நேரம் இருக்குது. ஏன்னா சீக்கிரம் வந்துக்கலாம், நிறைய டைம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து அந்த பிளெட்ஜில் முதல் நாள் வந்து தெய்வ கடாட்ச, தமிழில் தெரில, தெய்வ கடாட்சத்தோடு வந்து ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு காலைல 3 மணிக்கு வந்தேன். ஏன்னா 3 மணிக்கு எழுந்திருக்கேன், லீவு தானேன்னா சும்மா இருக்கேன், எதனா பண்ணோம்ல, எதனா பண்ணோம் அப்படின்னு 3 மணிக்கு இருந்தேன். ஏன்னா நல்லா நார்மல் பீப்புள் இல்லை. தயவு செஞ்சு மேம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க, நார்மல் பீப்புள் கிடையாது. எழுந்துட்டு வந்து உடனே 3 மணிக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வாக்கிங் போனேன். ஏன்னா வந்து நிறைய தொப்பை போட்டிருக்கு, வீட்டிலே இருக்கிறதுனால தொப்பை போடுறதுனால குறைக்க முடியாது. அது வேறு ஒரு பெரிய கஷ்டமாயிடும். அப்புறம் ஸோ அதனால் இப்போயே வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், 6 பேக் ஆப்ஸ் இருக்கிறதுனால கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்னு காலைல 3 மணிக்கு நான் எப்பவுமே வாக்கிங் போவேன். ஸோ இன்றைக்கும் வாக்கிங் போனால் ஒரு 2 மணி நேரம், 5 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். 2 மணி நேரம்னா கொஞ்சம் தூரமாக போவேன், நான் பிரிட்ஜு தான் இருக்குது. ஸோ காலைல 3 மணிக்கு நல்லா பனி, அப்படியே இன்னைக்கு காலைல வாயில் ஊதும்போது புகலாம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. 3 மணிக்கு எழுந்து வாக்கிங் போகிற சுகம் வந்து தனி. ஏன் இந்த மாதிரி ஓவராக பில்டப் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, போய் பாருங்கள், தெரியும். அது எவ்வளோ பயமெல்லாம் இருக்காது, சத்தியமாக பயமெல்லாம் இருக்காது. அப்படியே பேயெல்லாம் வர மாதிரிலாம் இருக்காது. வண்டியும் போகும், பட் நல்லாயிருக்கும். நீங்கள் யாரா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் வெளியே போகாதீங்க. பனியில் போகும்போது காதுக்கு எதனா வச்சுன்னு போவாங்க, இல்லைனா காது வழியே நீங்கள் செத்துருவீங்க. ஏன்னா அனுபவப்பட்ட பேசுகிறேன். ஸோ 3 மணிக்கு வந்துட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். 5 மணிக்கு வீட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு நான் பண்ணது, கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி ஃபெமா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபெமா அப்படின்றது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஃபெமா அப்படின்றது சிஏ இன்டர் லா சிலபஸில் அது ஒரு பார்ட். அதர் லாஸில் அது ஒரு சாப்டர். ஃபெமா அப்படின்றது 12 மார்க்ஸ் வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். நான்லாம் பார்க்கல. நான் பார்த்த வீடியோ லெக்சரில் வந்து சொன்னாங்க. நான் எந்த வீடியோ பார்த்தேன் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். கௌஷிக் முகேஷ் சாரோட 6 hours லெக்சர் இருக்கும் ஒரு ஃபெமா பற்றி. ஸோ அது வந்து ரிவிஷனாக இருக்கும், பட் அவர் வந்து ஃபுல்லாக டெப்த்தாக போய் சொல்லியிருப்பார். ஸோ ஏன்னா படிக்கிறீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பார்த்து மட்டும்தான் நான் ஃபெமா வந்து கம்ப்ளீட்டாக ஹோல் ஹோலாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். ரொம்ப ஈஸி தான், அது கஷ்டம்லாம் அது ரொம்ப ஈஸி தான். ஸோ என்னால் ஒரு நாள் எப்படி முடிக்க முடிஞ்சிச்சுன்னா, எனக்கு நிறைய டைம் இருந்துச்சு. இருந்ததுனால வந்து நான் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ தெரியுதா நான் ஏன் 3 மணிக்கு எழுதானே. நீங்கள் 5 மணிக்கு எழுந்துடலாம். 5 மணிக்கு எழுந்தால் எல்லாரும் 5 மணிக்கு எழுந்து, நம்ம எதனா டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்ல. 3 மணிக்கு எழுந்து ஒரு அப்நார்மலான விஷயம். அது இப்போயே சொல்லிடுறேன், ஏன்னா நிறைய பேர் ஒத்துக்காது. நீங்கள் 3 மணிக்கு இருந்தால் அடுத்த நாள் தூக்கம் வரும், மத்தியானம் தூக்கம் வரும். அப்படிலாம் தூங்காதீங்க. அப்படிலாம் தூங்கினா வந்து அவள் தான், எப்படி சொல்கிறது, எக்ஸாம் டைமில் 2 மணி தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க, அதுவும் பயாலஜிக்கல் சைக்கிள் செட் ஆயிடுச்சுன்னா போய் தூங்கிடும். ஸோ நான்லாம் வந்து டெய்லியில் எழுதுக்க மாட்டேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லை ஒரு வாரத்துக்கு 2 தடவை தான் 3 மணிக்கு எழுதுப்பேன். ஸோ அதையும் நான் டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து ஃபெமாவில் நோட்ஸ் எடுத்தேன். நான் வித் நோட்ஸோட கம்ப்ளீட் பண்ணேன் ஃபெமா. அதே மாதிரி எனக்கு வந்து வெறும் பச்சினை மட்டும் இல்லை, இந்த நாளில் நான் ஒரு 2 hours கிட்ட வந்து எனக்கு பர்சனலாக வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். பர்சனலாக படமோ வேறு எதுவும் பண்ணல. எனக்கு வந்து ப்ரீமியர் ப்ரோ, ஃபோட்டோஷாப் வந்து கற்றுக்கணும்னு ஆசை. அதை வந்து இன்றைக்கி கற்றுக்கிட்டு இருந்தேன். இந்த ஒரு லீவு எக்ஸாம் முடிஞ்சதே கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கும் கொஞ்சம் கற்றுக்கினேன். அதோடு சேர்த்து ஃபெமாவும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதோடு சேர்த்து அதுவும் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஃபெமாவில் வந்து 60% வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மீதி 40% மட்டும்தான் வந்து தான் வந்து ஷெட்யூல் ஃபார்மேட் போட்டிருக்கோம். அதுவும் கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக நீங்கள் படித்தா ஈஸியாகிடும். ஸோ நீங்கள் வந்து அந்த லெக்சர் கௌஷிக் முகேஷ் சார் வீடியோ பார்த்தாலே வந்து ஈஸியாக புரிஞ்சிடலாம். நீங்கள் ஒன்றுமே எந்த ஒரு வீடியோவுமே பார்க்காம, அவர் வீடியோ பார்க்காம நீங்கள் வேறு எதனா ஃபஸ்ட் டைம் எதனா பார்க்க போகிறீங்கன்னா, நான் உங்களுக்கு பெட்டு கட்டி சொல்கிறேன், அந்த சாப்டர் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஒன்றுமே புரியாது. ஏன்னா அந்த 6 hour லெக்சரில் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அதில் வந்து அவர் டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். அவர் சொல்கிறத வச்சு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் இதுவே வந்து மேரத்தான் வேறு எதாவது பிஸ்னஸ்லாலே வருது.
சிஏ இன்டரில் அவளை வந்து மேரத்தான் எதிராக போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேரத்தான் ஸ்பீடில் போயிடுவாங்க. பட் இவ்வளோ ரிவிஷன் சீரீஸாக வச்சிருப்பாரு. பட் 6 மணி நேரம்ன்றது ஃபெமாக்கு ரொம்பவே பெருசு. அது ரிவிஷன் லெக்சர் மாதிரியே இருக்காது, கிராஷ் கோர்ஸும் இருக்காது, புதுசாக எடுக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். படிக்கிறவங்க படித்து வந்து பயனடைஞ்சிருங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் என்னுடைய நாட்கள் இந்த டே 1 ஆஃப் தி கிரைண்டிங் டேல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபெமா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் யாருன்னா படிக்காமல் இருக்கீங்கன்னா நாளைக்கு இனி வந்து நான் இவ்வளோ தான் பண்ணேன். உங்களுக்கு நீங்களும் ஃபெமா படிக்க போகிறீங்க, எதனா உங்களுக்கு டவுட் அப்படின்னா கீழே வந்து என்னோட டெலகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன். அது வழியாக என்னுடைய டெலகிராமுக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் வாங்க பழகலாம் நான் சொல்ல போகிறேன். அப்படி இல்லை, உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து நான் பட்ட கஷ்டத்தை மற்றவங்க படக்கூடாதுன்னு அவ்வளோ நல்ல வேணாலாம் இல்லை, தெரிஞ்சால் சொல்லுவேன், தெரியலாம் எனக்கு தெரியலன்னு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான், இனி வந்து இவ்வளோதான். இதே மாதிரி இன்னும் 27 நாள், ஸோ இது டே 1, இன்னும் 27 நாள் வந்து இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணால் வந்து நான் சிஏ இன்டர் லா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்ற வெறியில் இருக்கேன். ஏன்னா வந்து ஒரு மாதத்தில் சிஏ இன்டர் லா சிலபஸ் ஒரு சப்ஜெக்டை கண்டிப்பாக முடிச்சே ஆகணும், முடிக்க போகிறேன். நான் ரொம்ப வெறியாக பேசுகிற மாதிரிங்களா சும்மா, ஏன்னா அப்போ தான் வந்து எங்கேஜிங்காக வச்சுக்கணும் அப்படின்னு பேசுகிறேன். நான் வந்து இப்படி தான் பேசுவேன், பட் இப்படி பேசினா தான் வந்து எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்படியே பேச போகிறேன். இப்படியே பேசி நம்ம இன்னும் ஒரு மாதத்தில் சிஏ இன்டர் லா சிலபஸ் முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து நான் ஒரு எண்ணம் போட்டுருச்சுக்கேன். ஸோ அவ்வளோதான், நாளைக்கு டே 2ல் வந்து சந்திப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நான் 2 நாளாக லீவ் வாங்கிச்சு, 2 நாளாக வீடியோ போடல. ஏன்னா வந்து வீடியோவுக்கு வியூஸே போக மாட்டேங்குது, 200 வியூஸ் தான் போகுது. நார்மலாக வந்து 400 வியூஸ் போகும், பட் 400 500 போகும், 200 போகணுன்னே ஒரு டிப்பு, என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு இது. பட் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு யூடியூப்காரன் இது மாதிரி வேலைலாம் பண்ணுவான். அது வந்து என் வீடியோ நல்லா இல்லையா அதெல்லாம் தெரியல, வீடியோ நல்லா அதெல்லாம் மாற்றலாம் வந்து கீழே சொல்லுங்கள், அதையும் மாற்றிக்கிறேன். பிடிச்சாதான் மாற்றவும், பிடிக்கல மாற்ற மாட்டேன். ஸோ அவள் தான், டே 2ல் வந்து சந்திப்போம்.